வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அதை யாரை பத்தி என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க? நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பத்தி தான். இவங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம் சவுத்லயே. இவங்களை தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து ஒன் மேன் ஆர்மியாவே நின்று அந்த படத்தை கூட எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அரமா இருக்கட்டும் இல்ல மாயாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து கமர்ஷியல் ஃபிட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. இவங்களோட கேரியர்ல நிறைய படங்கள் இருந்தாலும் இவங்களோட ஹிட்ஸ்ன்றதை தாண்டி இவங்க இருக்க படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும்னே சொல்லலாம். இதை தாண்டி இவங்க வந்து ஹீரோஸ், இவங்க இருக்க படம் எல்லாமே ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபீமேலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்க ரோல்ஸா தான் இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பார்க்க போறோம். ஆல்ரெடி இவங்களோட நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இப்போ வந்து நித்திலேஷ் சுவாமி மகாராஜான்ற ஒரு படம் எடுத்தாரு. இவர் இந்த படம் எடுத்தது வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பேசப்படுது. இந்த படம் வந்து இந்த டைரக்டர் எடுத்த மகாராஜா படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட். இதை தொடர்ந்து நித்திலேஷ் சுவாமிநாதன் வந்து அடுத்த படம் நயன்தாரா அவர்களை வச்சு எடுக்க போறாருன்னு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதியை வச்சு எடுத்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இவங்களை வச்சு எடுக்கிறதுனால இன்னும் பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்னு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதை வந்து அடுத்த படம் டெஸ்ட்னு ஒரு படம். இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். டெஸ்ட்ன்ற படத்துல வந்து சித்தார்த் அவர்கள் இருக்காங்க. சித்தார்த் நயன்தாரா இவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து அடுத்த படம் தான். இது ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த படம் KGF 2. இதுல நடிச்சவர்தான் யாஷ் அவர்களோட இணைஞ்சு அடுத்த படம் பண்ண போறேன் டாக்ஸிக்ன்ற படம். இந்த படத்துல நயன்தாரா அண்ட் யாஷ் இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்க போற 4வது படம் பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல தான். இந்த படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் இந்த ப்ரொடக்ஷன்ல இவங்க ஒரு படம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம எல்லாம் ஆர்வமா பார்த்த படம் தான் மூக்குத்தி அம்மன் 1. இதை தொடர்ந்து இப்போ வந்து புதுசா ஒரு அப்டேட் வந்தது என்னன்னா, மூக்குத்தி அம்மன் 2ல வந்து த்ரிஷா அவர்கள் இருப்பாங்களா, இந்த மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும்போது இல்ல மூக்குத்தி அம்மன் 2 வந்து அபிஷியலி நயன்தாரா அவர்கள்ல பண்ண போறாங்க. அதே பேனர் கடையில இந்த படம் வரப்போனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். இந்த மாதிரி லைன் அப்பா நயன்தாரா அவர்களோட நிறைய படங்கள் வருது. இந்த எல்லா படமே சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்டர் இல்ல ஸ்கிரீன் பிளே இல்ல அவங்களே சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நயன்தாரா அவர்கள் பத்தி வருது. இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.